ஒரு சிறை கைதிக்கு அவங்க மனைவி லெட்டர் எழுதுறாங்க. அன்புள்ள கணவருக்கு, நீங்க போனதுலேருந்து ரொம்ப குடும்பம் வறுமையாயிடுச்சு. என்னால் குழந்தைங்கள பார்த்துக்க கூட முடியலை. அதனால நம்ம வீட்டுக்கு பின்புறம் உள்ள அந்த பாறைகள் மண்டிய நிலத்தில் நான் காய்கறி தோட்டம் அமைக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பாறைகளை எடுப்பதற்கான வழி தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எழுதி போடுறாங்க. உடனே பதிலுக்கு கணவரிடமிருந்து லெட்டர் வருது. அந்த நிலத்தை மட்டும் எதுவும் பண்ணிடாத, நீ வேற ஏதாச்சும் முயற்சி செய். அங்கே தான் நான் எடுத்து வச்ச தங்க கட்டிகள் எல்லாம் புதைச்சி வச்சிருக்கேன். நீ போய் ஏதாச்சும் பண்ண போய் எனக்கு வச்ச இடம் மறந்துட போகுது அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காரு. உடனே ஒரு வாரம் கழிச்சு மனைவி திரும்ப லெட்டர் போடுறாங்க. அன்புள்ள கணவருக்கு, யாரோ ஒரு கூட்டத்தினர் இந்த அந்த இடத்த தோண்டி அந்த நிலத்தெல்லாம் சீர்படுத்திட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே எந்த ஒரு தங்க கட்டிகளும் இல்லையே அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுறாங்க. உடனே திரும்ப கணவர்கிட்ட இருந்து லெட்டர் வருது. அது வேற யாரும் இல்லை, காவலர்கள் தான். நான் எழுதின லெட்டரை பார்த்துட்டு அங்கே தங்க கட்டிகள் கிடைக்கும்ன்ற ஒரு ஆர்வத்தோடு தோண்டியிருக்காங்க. ஆனால் நான் உண்மையாகவே எந்த ஒரு தங்க கட்டியும் அங்கே நான் புதைச்சி வைக்கல. இப்போ நீ சந்தோஷமாக பயிரிடு, குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஒரு புத்திசாலி தன் காரியத்தை எங்கிருந்தாலும் சாதிப்பான்.